நாம் தியானிக்க போகிறோம். இன்று ஆகஸ்ட் 1 வாக்குத்தத்த செய்தியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த செய்தியை, ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். ஆதி உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 15:6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தம். உபாகமம் 15:6 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி போச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாக்கா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறிவிட்டது. ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்போ தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படிப்பட்ட உன் அப்பம் விட்டு என் அப்பம் விட்டு ஆசீர்வாதம் கிடையாது. இயேசு என்னத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்? உன்னை தன்னையே கொடுத்து, வானத்தில் முழு சகல அதிகாரம் கொடுத்து, பரலோக ராஜ்யத்தை குடித்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனையே கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உன்னை கிறிஸ்து உனக்குள்ளே, அவர் வெத்து கிறிஸ்து கிடையாது, அவருக்குள் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்குத்தத்தெல்லாம் உனக்குள்ளே இருக்கிறது. அப்படித்தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார் கல்வாரி சிலுவையில. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் ஆசீர்வதித்து விட்டார். எபேசியர் 1:3 அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமாம். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். என்னத்தை கடன் கொடுப்ப? யாரை கடன் கொடுப்ப? எதை கடன் கொடுப்ப? இயேசுவை கொடுப்பாய். இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்கு தத்தங்களை அநேக ஜாதிகளுக்கு நீ கொடுப்பாய். அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்போ என்னையா இருக்குது? அநேகம் ஜாதிகள்னா அநேக தேசங்கள். உலகத்துல 200க்கும் அதிகமான தேசங்கள் இருக்குதான். அந்த 200க்கு அதிகமான தேசத்துல 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்களாம். அப்போ அத்தனை பேருக்கும் நீயோ கடன் கொடுப்பாய். இந்த வசனம் எப்படிங்க அது என்னையா கடன் கொடு? இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுப்பாய். தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு அநேகம் ஜாதிகள்னா அநேக நேஷன்ஸ், இங்கிலீஷ்ல நேஷன் போடுது, அநேக தேசங்கள், அநேக ஜாதிகளுக்கு கிறிஸ்துவை கொடுப்பாய். பாருங்க, இந்த உலகம் உள்ள போய் சகல தேசத்து ஜனங்களுக்கும் இயேசு ஜீவன், பரிவு இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு இயேசுவின் ஜீவன், பரிபூர்ண ஜீவன், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை கொடுத்து தீர்த்தணும். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதித்ததினால் அந்த பாவம் மன்னிப்புட்டு நீ தேவ நீதிட்டு உடித்ததுல ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. உலகம் முழுதும் எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா தேசங்களுக்கும் நீ கடன் கொடுப்பாய். இயேசு சிலுவையில உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார்கள். 2 Corinthians 5:21 மரத்திலே தூக்கப்பட்ட எவனுக்கு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒரு நம்முடைய அக்கிரமத்தில் ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணா தெரியுமா? அநேக ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு என்னத்தை கடன் கொடுத்தார்? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அந்த இயேசுக்கு பரலோகத்தையே கொடுத்தாரு. அநேக ஜாதிகள் கொள்குதா மலை இருந்து ரவுண்டு கட்டிக்கிட்டு உலகம் முழுதும் கடன் கொடுத்தாரியா?
உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி இயேசு கிறிஸ்துக்களாமன்ற வாக்கு தத்துவம் உலகம் ஃபுல்லா போய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கடன் கொடுப்பாய். இயேசு கிறிஸ்துக்குள்ளான்ற வாக்கு தத்தங்களை கடன் கொடுப்பாய். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுப்பாய். அதுல தேவ நீதி ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு உலகம் முழுது 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க, இந்திய தேசத்துல 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க, தமிழ்நாட்டுல 7 கோடிக்கு அதிகம். என்னத்தை கடன்? ஆதாமுக்குள் பிறந்தா இல்ல நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தா, அந்த கிறிஸ்துக்குள் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமேகுது. அநேக ஜாதிகளுக்கு நீ கொடுக்கணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை உன் கிராமத்துல, உன் பட்டணத்துல, தேசத்துல, உன் குடும்பத்துல இயேசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குற அந்த ஜீவன தேவ நீதி இயேசு சாமட வாக்கு தத்துவமேகுது. அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை உனக்குள்ள பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு மறித்து திருவருல ஜீவ அப்போ ஜீவ சர்வ புஷித்திருக்கிற அந்த ஜீவ சொல்ற இயேசு சார் பரலோகமே இருக்குது. நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. என்னத்தை கடன் வாங்குவதில்லை? பாவ கடன், சாப கடன், எந்த கடன் வாங்குறதில்லை. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்து கடன் கொடுவ சகல ஜாதிகளுக்கும். அவன் எனக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து சகல காலம். நீ உலகத்துக்கு ஆசை, நீ உலகத்துக்கே ஒளி, நீ பூமிக்கே உப்பு. அப்போ ஆகஸ்ட் மாதம் 2026 வாக்கு தத்துவம் பரிபூர்ண ஜீவன் சபையின் வாக்கு தத்துவம் என்னன்னாக்கா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதிக்க போறாரா? ஏற்கனவே முடிஞ்சிச்சா? பிதாவாகிய தேவனை இயேசு ஏற்று ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுக்கும் போது ஆசீர்வதித்து விட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே உனக்குள்ள இருக்கிறார். பவுல் சொல்ற அந்த கிறிஸ்துவ முழு உலகத்தும் கொடுப்பது இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாகத்தை கோடா கூடிய சபிக்கிறவன், பகைக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன் அநேக ஜாதிகளுக்கு நீ கொடுத்து போவார். அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூதர் வர நீயோ கடன் வாங்குவதில்லை. அப்போ நீ உபாகம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. அப்போ இயேசுவை கொடுக்க வேண்டும். அந்த இயேசு வெற்றி இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் அதை தேவி நீதிட்டு உழித்ததுல ஜனங்களுக்கு தேசங்களுக்கு கொடுக்க 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 இயேசு கொள்கதா மலையில நின்றுக்கிட்டு உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அநேகம் ஜாதிகளுக்கு கொடுக்குறாரு, தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு கொடுக்குறாரு, குத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுல பாவம் மன்னிவிட்டு நிச்சயம் செய்வேன். எல்லா கிராமங்களுக்கும், எல்லா பட்டணங்களுக்கும், எல்லா தேசங்களுக்கும், அநேக ஜாதிகளுக்கு கொடுத்தால் அதை நீயும் செய்யலையா? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த உனக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவன் இலக்கத்தை 816 உலக மக்கள் தொகைக்கு கொடுத்து கடன் கொடுங்க. கொடுக்க கொடுக்க நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்காது இன்னொரு வேலை செய்யறான். அவன் ஆதாமுக்குள் பிறந்தவன். அவன் ஒரு கடனை கொடுக்குறான். அவன் ஏதேன் தோட்டத்துல தேவடைய வார்த்தை மீறி பிசாசு சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து ஷாகவே கொடுக்குறான். அதை போய் கொடுப்பான். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கான். ஏதோ ஒன்று நீ கடன் கொடுக்கணும். ஆதாமுக்குள் பிறந்தா பாவத்தையும் மரணத்தையும் உலகம் ஃபுல்லாக குத்திட்டு இருப்பேன். குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு. அதனுடைய ஷாகவே ஷாவாய். ஆதாமுக்குள் பிறந்தவன், ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடி அந்த கிறிஸ்து நானே வழிய சத்தியமும் ஜீவனமாயிர அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்துல தேவி நீதி தூழித்ததல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை நீ முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஜீவ சரீரம், ஜீவ ஆத்மா, ஜீவ ஆவி தேவி நீதித்து உயிர்த்ததுல தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் கொடுக்க 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 உள்ளகிற பிசாசெல்லாம் ஓட அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூதர்களெல்லாம் பணிவிட செய்வாங்க. அதனால்தான் உபாகம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். என்ன கடன் கொடுப்ப? என்னக்குது உனக்குள்ள? இயேசு இருக்கிறாரா? பிசாசு இருக்கிறானா? பிசாசு இருந்தா பிசாசு தான் கொடுப்ப கடனா. பாவத்தையும் மரணத்தையும் குடும்பத்துக்கு கொடுப்ப, உனக்கே கொடுத்துக்குவ. பாவம் மரணம் உன்னையே சேதப்படுத்தும். உன் குடும்பத்தை முழு உலகத்தை அதான் நன்மத்தையும் மரியத்தக்க புஷிக்கு நாளில ஷாகவே ஷாவாய். அதான் குத்துங்கிறான். காலமெல்லாம் உலகம் ஃபுல்லா கொடுக்குறான்.
அவன் இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்கு கொடுக்கான், அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்கு யுத்தம், அந்த நாட்டுக்கு இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் யுத்தம். இந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு கொடுக்குறான் பாவத்தையும், அவன் இவனுக்கு 2 பேர் அடிச்சு சாகுறாங்க. அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவத்தின் சவல் மரணத்தை உலகம் ஃபுல்லாக கொடுக்குறான் கடனா. இயேசு கிறிஸ்துக்குள் பிறந்தவன் அது கூட ஜீவர மார்க்கம் தெரிஞ்சவன் தான். அந்த தேவ நீட்டுதல முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது சகல காட்டிலும் ஆசுவார் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். ஐயா என்கிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, நான் போய் என்னத்தையா கொடுப்பேன் அநேக ஜாதிகளுக்கு கடை. இயேசு கிறிஸ்து ஜீவன் வானத்துக்கு பரலோகத்தையே கொடு. இயேசு அதை தான் கொடுத்தாரு. கல்வாரி சிலுவையில் சாபமானார், பாவமானார், வியாதியானார், தரித்திரமானார். ஆனால் ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். பிதாவே இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி ஆதாம்லேருந்து 2 முழு உலகத்துக்கு அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. பிதாவே இப்படி கையில் ஆவி ஊற்றி ஜீவனை கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவனுக்கு அந்த ஜீவன்ல தேவ நீதி தூய்த்தது இருக்குது. இயேசு சாமனை கொடுத்தாரா இல்லையா? இந்த வாக்கத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் நிறைவேறும். அந்த இயேசு நிறைவேற்றி காட்டுறாரு. அநேக ஜாதிகளுக்கு இயேசு சாமனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாவுண்டு மனத்தில் இப்படி தேவி நீதி தூய்த்ததில்லை ஜீவத்தை குத்து பாதம் அங்கேயும் 3ஆவது நாள் பாவத்தை மறந்து பிசாசு உலகத்தையே வாங்கிட்டார். அநேக ஜாதிகளையே வாங்கிட்டார், அநேக தேசங்களையே வாங்கிட்டாரு, அநேக கிராமங்கள் பட்டணங்கள் வானத்தில் சகல அதிகாரம் வாங்கிட்டாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருந்தால், அந்த இயேசு ஏற்றுக்கொண்ட பாவத்துக்கு மறித்து தேவனி ஞானஸ்தானம் எடுத்தால் அந்த ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவலட்சம் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு நீ கொடுக்கலாம். கிராமங்கள் தோறும் கொடுக்கலாம். 5-7 கண்ட ஜனங்களுக்கு எங்கள் சபை குளோபல் சர்ச்சி வானத்துக்கு சகல அதிக உலகத்தில் அத்தனை கோடி ஜனங்களுக்கும் 816 கோடி பேருக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் போய் வான இடைவிடாமல் எக்காலம் கொடுக்க பாவண்டமான பசுத்தாய் ஊட்டப்பட தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய கிறிஸ்துவை கொடு. ஏதோ ஒன்று கொடுக்கணும் கடனானி. ஆதாமுக்குள் பிறந்திருந்தா நன்மை தீமைய நல்லவன் கெட்டவன் பாவத்தின் சம்பளம் மனத்தை உன் குடும்பத்துக்கு தேவனுக்கு பூமி பாவத்தின் சம்பளம் முள்ளும் குறுக்கும் தான் போகும். கிறிஸ்துக்குள் பிறந்தா அந்த ஜீவரத்தம் வருத்தப்பட்டு எல்லோரையும் நானே ஜீவன் இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசவன் நித்திய ஜீவன் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் சமாதானம் சந்தோஷம் உண்டாகும் மூலமா. அப்போ இயேசு ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், ஏக்காலத்தை கொடுக்கணும். அநேக ஜாதிகளுக்கு அநேக தேசங்களுக்கு அநேக கிராமங்களுக்கு உட்கார்ந்தத்திலிருந்து இயேசு ஜீவன் பரிவூர் ஜீவனை கொடுக்கணும். இல்லைன்னா நன்மை தீமை காரியத்தை கொடுக்கணும். யாரும் வலுக்கட்டாயமாக கொடுக்கணும். யாரும் நியூட்ரலாக இருக்குது கிடையாது. ஆதாமுக்குள்ள இருந்தா நன்மை தீமை அறியத்தக்க கனியை அதில் பாவம் மரணத்தை கொடுக்க அது சாபத்தில் பாவத்தை மரணத்தில் தான் போய் முடியும். உனக்கே முடியும், குடும்பத்துக்கு முழு உலகத்துக்கும். ஆனால் தான் ஏவாலே தேவடைய தோட்டத்தின் நன்மை தீமை அறியத்தக்க கனி அதை பறிக்காதே புஷிக்க நான் சாகவே சாவாய். ஏன்னா உன் மூலம் முழு உலகத்துக்கு பாவத்தை மரணத்தை கொடுத்து முழு உலகமே குட்டி பாதாளமாகிடும் பிசாசு ராஜ்யம். ஆனால் தான் ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் மரணத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறார்கள். கண்கள் நீச்சம் சுயநீதி அநீதி. ஆனால் தான் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் வருது. அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமும் அந்த ஜீவ சரீரம் ஜீவரத்தம் அதில் தேவை நீதிட்டு உழித்தல தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்க ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் சகல பாவத்தின் வெளியிலாக்கலாம். இயேசு ஒரு ஜீவ வீர்ச்சத்துக்கு அவர் உலகத்தையே அன்பு கொண்டார், உலகத்துக்கே ஜீவ ஜீவனத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். தேவனை கொடுத்தார். ஆதாம் முழு சகல ஜாதிகளுக்கு அந்த இயேசு தன் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த இயேசு சாப்பிடவாக அந்த ஜீவ கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார். நமக்கு ஜீவ கிறிஸ்து உனக்குள்ளே இல்லையா? ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். என்னத்தை கொடுப்பாய்? இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம் அப்பதான் பலிக்கும். உபாகமம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். எங்க ஆசீர்வதித்தாரு? கொல்கத்தா மலையில ரவுண்டு கட்டிட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்துட்டாரு. என் பேர் சொல்லி பிதா ஆதாம் முழு கொட்டு பாவன்ட்டு நான் பாதத்துக்கு வெளியில் ஆகிட்டாரு. இப்போ கிறிஸ்து எனக்குள்ளே ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கிட்டாதான் நான் என்னதான் ஒரு ஜீவ சரீரம் ஏசு கொடுத்தா நான் நன்மை தீமை தான் கொடுப்பேன்னாக்கா உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டு பாவத்தின் நான் உலகம் ஃபுல்லாக கொடுப்பேன், உனக்கே கொடுப்பேன், குடும்பத்துக்கு கொடுப்பேன். அதனால பிசாசு 3Dன்னு கொடுன்னு நைச்சுன்னு தான் இருப்பான். அப்போ கிறிஸ்து ஜீவனையும் பரிவஜையும் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாம் பார்த்து ஆபிரகாமே
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவாகிய உனக்குள், அல்லேலூயா, ஆதாமாகிய உனக்குள் பூமியில வம்சம் சபிக்கப்பட்டிருக்குன்னு போடப்படுகிறது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ உபாகமம் 15:6 5வது வசனம் பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமா, கிறிஸ்துவை கொடுக்க கொடுக்க மென்மேலும் ஆசீர்வாதம் தான். கிறிஸ்துவ விட்டுட்டாக்கா ஜீவத்துக்கு நன்மை தீமை கடை கொடு, மென்மேலும் சாபம் தான். மென்மேலும் சபிக்கப்பட்டே போறான் பாரு. ஆதாம் குலக்கிறவன் படிச்சிருக்கலாம், படிக்கலாம், ஏழையா இருக்கலாம், அரசியல் தலைவனா இருக்கலாம். எல்லா ஆதாம் வழியா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, தேவ மகிமையற்றவன் ஜீவனையும் பரிவு இயேசுக்கு சாமண்ட வாக்குறத தேவனுக்கு முழு எழுத்து கொடுக்க மாட்டான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் கொடுப்பான். அதனால அவனுக்கு பூமியை சபிக்கப்படும், முள்ளும் குடும்பம் எவ்வளோ சபிக்கப்படும், சரீரம் எவ்வளோ சபிக்கப்படும். சரீரத்தில் வியாதி, சாபம், ஹார்ட், லங்ஸ், கிட்னி வியாதி, பலவிதமான வியாதிகள், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, பிசாசு, கொண்டு நைச, சமாதானம், சந்தோஷம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. ஆனால் உலகம் உள்ள போ, இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்த 7 கண்ட ஜனங்களை ஆதாம்லேருந்து 2வது வீடு தேவ நீதி தூயத்தில் இயேசுக்கு சாப்பிடும் கொடுக்க பிதா குமார் ஆதாம் முழு கொடுக்க பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலை. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். என்னத்தை? ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். இது ஆதாம் சரீரம், ஆதாம் ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை சபிக்கப்பட்டே இருக்கும். வாய்நாளெல்லாம் ஓடலாம், உடைக்கலாம், சம்பாதிக்கலாம், காசு இது பணம் இது. சில பேருக்கு அதுக்குள்ள இல்லை, படிப்பு இல்லை, ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தான், ஏழை பணக்காரசு யாராக இருந்தாலும் சரி, பாவத்தையும் மரணத்தையும் உலகம் ஃபுல்லாக கடன் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டான் பிசாசு. ஆதாம் வேலை ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவத்தையும் மனிதன் உலகம் ஃபுல்லாக கடத்துறான். தனக்கு குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு கிறிஸ்துவுக்குள் அப்படியே உள்ட்டா, கிறிஸ்துவுக்குள் மறுபடி கிறிஸ்து ஜீவ வச்சு அவர் நன்மை தீமை அறியத்த கூட நானே வழியும் சத்தி அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குது நித்தியம் பரலோக ராஜ்யம் இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாம்ந்து முழு உலகத்தான். நீ உலகத்துக்கே ஒலி, நீ பூமிக்கே உப்பு. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். இல்லைன்னா பிசாசு ஆள விட்டுருவான், அவனை குடும்பத்தையே ஆள விடுவான். பாரு, தண்ணி போட்டு குடும்பத்தையே சாபமாக்குறான் பாரு. ஆதாம்கள் நன்மை தேவை, சுயநீதி அநீதி. தண்ணி போடுறது மட்டும் பாவம் இல்லைங்க, சுயநீதி. ஆதாம் அம்மா வயிற்றுல பிறந்தாவே பாவத்தின் சம்பளம் மரணம். பிசாசு குடும்பத்தை அழைய திடீர்னு கொண்டு அழிச்சிட்டு இருப்பான். பட்டணத்துக்கு தேசம் உலகம் உள்ள அழிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆதாமுக்குள்ள பிறந்தவன் பிசாசு ஆளுகைக்குள்ளே போய் உன்னையும் கெடுத்து குடும்பம் மூடு உலகத்தையும் கெடுத்து நித்திய பாதாளம் சீரிஷான மேற்று. கிறிஸ்துக்குள் பிறந்தா நீயோ அநேக ஜாதி ஜீவ சொல்ற ஜீவரத்தை, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து தேவனுடைய ஆளுகையை வெளிப்படுத்துவாய். தேவனாவே ஜீவன், என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியார் அந்த ஜீவன்ல தேவி நீதி தூய்த்தல் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமண்ட வாக்கு தத்தம். அப்போ நானே நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். வித்து ஜீவன் கிடையாது. நன்மத்தைமன்னா வித்து நன்மத்தையும், அதில் பாவ சாப்பாக்குற நன்மத்தையும் ஆவி, நன்மத்தையும் ஆத்மா, நன்மத்தையும் சார், நன்மத்தையும் தொழில், நன்மத்தையும் குடும்பம், நன்மத்தையும் வாழ்க்கை, நன்மத்தையும் எல்லாம் அந்த பேஸில் பாவத்தை உண்ணித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து நானே வழியே ஜீவ சரீரம், ஜீவாவி, ஜீவாத்மா, ஜீவசரம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவ தண்ணி, ஜீவாகாரம் எல்லாம் ஜீவ உலகத்தில் வரணும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட உலகம், அது பரலோக ராஜ்யம். அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கலாம், நீ அப்படியே கொடுக்கலாம் மாற்றி. இல்லைப்பா அந்த ஜீவசுக்கு நீ இயேசுக்கு செல்லாம் இருக்குமா, நான் இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறேன்னா ஆதாமுக்குள் பிறக்கிறாய். ஆதாம் காரியத்தை பாவத்தை மறந்து உன்னை அறிந்து அறியாமல் கொடுக்கத்தான் வேணும். யாரும் நீட்டில் இருக்கிறது கிடையாது. அதனால தான் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த கிறிஸ்துக்குள்ள இயேசுக்கு சாப்பிட வாக்கு போகிற இடத்துல வர இடத்துல எந்த தேசம் எந்த நாடு உட்காந்த இடத்துல தான் கொடுக்கணுங்க. இயேசு கொள்கதா மலையிலேருந்து ரவுண்டு கட்டி 4 திசையில் உலகம் ஃபுல்லாக கொடுத்தாரு. ஆதாம்லேருந்து 2 முழு உலகத்துக்கு ஜாதிகள் கடன் கூட அந்த வாக்குத்தத்தை இயேசுக்குள்ளே நிறைவேற்றி பாருங்க. அந்த இயேசு உனக்குள்ளே, இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தத்துமே உனக்குள்ளே இருக்குது. உனக்குள்ள அதெல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தா இல்லைன்னா அது அப்படியே நெகட்டிவ்ல ஆக்குது. பிசாசு ஆதாமுக்குள்ள ஆமேன் ஆமேன் இருக்குது. அது பாவ மனத்தில் தான் முடியும் அந்த வாக்கு தத்தம். அதை போய் தேவனுக்கு குடும்பத்துக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காது.
கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. அப்போ உபாகமம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அண்டர்லைன் த வேர்ட். நீ என்ன? நீ ஆதாமுக்குள் இருக்கிற நீயா? கிறிஸ்துக்குள் இருக்கிற நீயா? ஆதாமுக்குள் இருக்கிற நீயாந்தா அநேக என்னத்துக்கு பாவத்தையும் மரணத்தையும் தான் கடனா கொடுப்பேன். சுய நீதி அநீதி கண்டிச்சமான ஜீவனை திருப்பேன். அநேக தேசம் ஜாதிகள்னா தேசங்களுக்கு தேவன் தனக்கு கடன் கொடுத்து பிசாசு சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் பாதாத்தையும் எடுத்துடுவான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீயாந்தா இயேசு ஜீவ சர்வஜீவராக தேவ நீதி தூய்தல் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ கொடுக்கலாம். அதனால ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். எக்காலத்து வெளிப்படுத்தணும். முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். 7 கண்ட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா உலகம் உள்ள போய் அநேக ஜாதிகளுக்கு ஜீவர பாச துளசிராமன் தாமஸ் இல்லைன்னா நன்மை தீமை கணி ஆதாம் வழியா நன்மத்தையும் பாவத்தையும் மனித உலகம் ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். கண்டில் நிச்சயமா சுயநீதி அநீதி. அதனால சாபங்களை பாவம் முன்னூத்து பூமியே சபிக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துகளின் ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தல் பங்கெடுத்தா அந்த ஜீவ சரஜர் இயேசு வெளியே வானத்தோடு சகல அதிகாரம் பரலோக ராஜ்யம் சமாதான சந்தோஷம் தேவநீதி எல்லா ஜீவன் கத்த காரியங்கள் தேவநீதி உயிர்த்தது பரலோக வானத்தோடு சகல அதிகம் முழு உலகத்துக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ உலகத்துக்கே ஒலியாயிருப்பாய். பூமிக்கே உப்பாய் இருப்பாய். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இயேசுன்னா சாதாரணமான இல்லைங்க. அதனால தான் இந்த சுவிசேஷத்தை உலகம் ஃபுல்லாக போய் பிரசங்கம் பண்ணுன்னு இயேசு சொல்லிட்டு போனார். எல்லா ஆதாமுக்குள்ள இந்த பாவத்தை மறுத்து உலகம் ஃபுல்லாக அநேக ஜாதி குத்து சபிக்கப்பட்டு கூட வைக்கிறான். ஏவாள் ஊடியது ஏதே தேவடைய வார்த்தையை மேறினா பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனி சாப்பிட்டு பாவத்தை மறைத்து உலகம் ஃபுல்லாக கத்திட்டு போயிட்டா. இப்போ வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் என்ன நானே ஜீவப்போ இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை உலகம் ஃபுல்லாக கிறிஸ்துவை கொடுங்க. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. கிறிஸ்துக்குள்ள ஆசீர்வாதம், ஆதாமுக்குள்ள சாபம். ஆதாமின் சிந்தைய மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனம் சமாதானம். அப்போது ஆகஸ்ட் 2026 வாக்குத்தத்தம் இதுதான். உபாகமம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். சிலுவையில் குத்து ஆசீர்வதி சிலுவையில் ஜீவனை குத்தாரே இல்லையாப்பா? உனக்கு மேடம் உலகத்துக்கு அத்தனை கோடி பேர் கொடுக்குறாரு பாருங்க. ஜீவ சரஜ பிதாவே இவர்களுக்கு ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மன்னிப்புனா விடுதலை பாவத்தை மரணத்துக்கு தேவி நீதி உயிர் தெளி குத்துட்டாரு. குத்து தீர்த்துட்டாரு. உனக்குள்ள ஆசீர்வதிப்பதினால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எதை கடன் கொடுப்பாய்? கிறிஸ்துக்குள் பிறந்தா கிறிஸ்துவ தான் கூட அந்த இயேசு சரித்து வெளியே வானது பரலோகமே இச்சு வீடு மன சகலமுங்குது. அதை கொடு. இல்லைன்னா சாபத்தை பாவத்தை சுயநீதி அந்நிய பகை கசுப்பு வயிறாகி போய் இதெல்லாம் கொடுத்து வாய்நாளெல்லாம் சபிக்கப்பட்டவன். நன்மத்தை மாதிரியே தக்கணி நன்மார்க்கு துன்மார் நல்லவன் தீயவன். சிறிய வயசு வாலி வயசு முயந்து வயசு பாவத்தை மனத்தை பேசி சபிச்சு சுயநீதி அநீதியை பேசி பிசாசு காரியத்தை கொடுத்து வாழலாம் சபிக்கப்பட்டது. இப்போ கிறிஸ்துக்குள் பிறந்தா உங்களை சபிக்கணும் ஆசிரியங்கள் பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள் சத்துக்கள் கிறிஸ்துவை கொடுத்து இயேசு ஜீவன் பரிவு செய்வன சபிக்கும் பகைக்கு இயேசு ஜீவன் பரிவு பகைக்கு ஜெயிக்க முடியாது. இயேசுனா நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். என்ன இது? நீங்கள் ஜபம் பண்ணுங்க பரமலுக்கு உம்முடைய ராஜ் நாங்கள் உம்முடையனா இயேசு நாம இயேசு சரியேசு அல்ல ஜீவ சரஞ்சீவர் தான் கொடுங்க. நீங்கள் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருங்க. உலகத்துக்கே கிறிஸ்துவை கொடுக்குறீங்க. வானத்துக்கு சகல அதிகாரத்தை கொடுக்குறேன். உங்கள் குடும்பத்தாருக்கு இனத்தாருக்கு தேசத்தாருக்கு இயேசு அப்படி தாங்க வந்தார். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. எங்கே போனாலும் ஆதாமுக்குள் பிறந்தார். கிறிஸ்து தேவன் தான் பசுத்தாரி இனி கிறிஸ்துக்குள்ளே நான் எதிராக நீ கூட்டிட்டு சொல்லி உலகத்துக்கே ஜீவனை கொடுக்குறாரு. ஒரு இடத்துலாம் கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் அவர் எங்கும் சுற்றி இந்த பிசாசு மேலே ஆக்கப்பட்ட யாரும் வெளியிலே ஆக்குறாரு. தேவன் பிசாசு திமிர்வாதக்காரன் திரளான வியாதியஸ்தர்கள் எல்லா ஆதாமுக்குள்ள வந்து பாவத்தை மனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு சபிக்கப்பட்டவங்களா வைக்கிறாங்க. முள்ளு குறுக்கும் மூலியமா இயேசு ஓடி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வேணும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அந்த ஜீவ ஜீவரத்தம் அது சகல பாவத்தை இன்னைக்கு சுத்திகரிக்குது. உடனே இனி பாவம் செய் இனி நன்மத்தையும் இனி கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. வாழ்நாளெல்லாம் மிகுந்த கனி ஆசீர்வாத கனி ஐஸ்வர்யம் சமாத பரலோக கனியில் இருப்பேங்கிறார். அப்போது உபாகமம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கொடியா வாய் இயேசு எடுத்துட்டு ஞானசான திருவது ஊர் செல்ல நாடு செல்ல நன்மத்தையுமே குத்துங்கிறான். இயேசு எடுத்துட்டு புரோஜனம் இல்லை.
பகை கசப்பு நன்மை தீமை கொடுக்க கொடுக்க அது சபிக்கப்பட்ட கடன். சுயநீதி அநீதி பகைக்குது. நன்மார்க்கு துர்மார்க்கு கொடுக்க கொடுக்க ஒரே சாபமும் திருறது கொண்டது ஐக்கியமாகவே இருக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிருந்தல் பங்கெடுத்தா கிறிஸ்துவை கொடு. இயேசு சாமிடம் போடா குடி கொடு. வாயார இதயமாற இயேசு அப்படிதான். இவ்வளவு அது ஜீவன் நல்லவன் கேட்ட சிலுவையில குத்து தீக்கிறார் பாரு. முழு உலகத்தை உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி குத்தாருங்க. அதாங்க மேட்ரு. நீ ஆதவனுக்குள்ள பாவத்தையும் சம்பளம் மரணத்துல இருக்கிற. இயேசுவும் சாபத்தை மரணத்துல அட்ட தரித்திரத்துல சிலுவையில ஓட்டை பேங்க்ல தரித்திரமானார். ஆனா ஜீவரத்தம் அதுல எல்லையேற்ற அந்த தேவனுக்கு பிதாவியவனுக்கு ஆவியூத்தி ஜீவரத்தம் ஆதம் வந்து ஈட்டியால் குத்திரம் சவிக்கிற ரோபர் முழு உலகத்தை குத்திட்டே இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைவேற்றி அந்த இயேசு உனக்குள்ளே ஜீவரத்தத்தை புஷித்து இருக்கிறாய். நீயும் கூட முழு உலக இயேசு ஜீவன் பரிவு நல்லவன் கட்ட உயர்ந்தான் பார்த்து விட்டு அந்த நாடு செல்ல இவன் செல்ல இந்த ஊர் செல்ல இப்படியே பேசி நன்மை தீமையில இருக்காது. சுயநீதியிலே நியாயப்பிரமாணமான சபிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கூட அசுத்தாயுத்தத்தை பசுத்தாயுங்க தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே சொல்லப்படுது. அநேக ஜாதிகளுக்கு அநேக தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய். இயேசு ஜீவன் பரிவிஜன் கொடுப்பா. இல்லைன்னா நன்மை தீமை காத்து அநேக தேசங்களுக்கு அநேக மூலமா பாவம் மனம் தரிசனம் உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். உன்னை பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் ஆதாமின் மகனே நன்மை தீமை அறிய சாகவே இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா உன்னை உலகத்துக்கே வழி பூமிக்கே உப்பு. உலகம் முழுதும் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்கலாம். சகல தேசங்களுக்கும் சகல கிராமங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதா குமார் பசுத்த ஆதாம் இருந்து 2வது வரைக்கும். இல்லைன்னா நன்மை தீமை காரியத்தை நன்மார்க்கு சொல்லணும். சுயநீதி அநீதி நீயும் மனைவி பிள்ளைங்க மூலமா சாபங்களும் பாவங்களும் மனம் முழுவதும் உன்னை அறியாமலே போய்க்குது. அதனால பூமியை சபிக்கப்படுது. ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். சகல தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய். என்னத்தை இயேசுக்கு சுவாமண்டாவத பரலோக ராஜ்யத்தை தேவி நீதி தூதல் இயேசு வாழு தேர்ந்து நலம் மகிமை வானத்தில் சகல அதிகாரம் மகிமை கனம் போயிட்டு பரலோக ராஜ்யத்தை பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்தை கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, வானத்தில் கூட சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்தும் கொடுங்க. நீங்கள் உலகத்துக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு நான் நீ உலகத்துக்கே வழி, நீ பூமிக்கே உப்பு. ஆதாமுக்கு இருந்தா உலகத்தையே இருள். உன்னித்து நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்க துன்மார்க்கேன் அதில் பாவம் மாணவன் உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கணும். குடும்பம் எவ்வளோ சபிக்கப்படும், சரீரம் எவ்வளோ, வாழ்க்கை எவ்வளோ சபிக்கப்படும். சாப பாவம் மனதத்தில் பிசாசு ராஜ்யமாக இருக்கும். அப்படி கிறிஸ்துவை சந்திக்காமல் ஏற்று ஞானத்தை திருந்தி எடுக்காமே போனால் ஆதாமுக்குள் மத்தி நித்திய பாதாளம் சீரியஸான மேட்ரு. ஆதாமின் சிந்தைய மரணம் நித்திய கிறிஸ்துவ சிந்திய ஜீவனும் பரலோக ராஜ்யம் உயிர்த்திலும் ஜீவனமாக இருக்கிறாங்க. ஆனால் தான் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுத்து தான் உலகத்தை ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கடனை ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறான். ஆவி ஆத்மா சரீரம் பேச்சு வார்த்தை நன்மை தீமறியத்தக்க கனிவு நன்மார்க்கு துன்மார்க்கம் பாவ வார்த்தை அக்கிரம வார்த்தை சுயநீதி அநீதி ஆதாமின் வார்த்தை நன்மார்க்கு துன்மார்க்க வார்த்தை அதை கண்டிச்சு சுயநீதி அநீதியின் வார்த்தையை தேவன் தான் உனக்கு பூமி கிறிஸ்துகள் பிறந்த அவர் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் தேவ நீதியின் உயிர்த்தெழு வார்த்தை இயேசு சாமன்ற வாக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் மகிமை கனம் புகழ்ச்சி சந்தோஷம் எல்லா கிறிஸ்துக்குள்ள எல்லா ஜீவனுக்கத்த காரியங்கள் அதை தேவனுக்கு குடும்பத்துக்கு முழு உலக கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாய் வேற சகல காரியத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படிதான் பவுல் இருந்தான். ஆதாமுக்குள் பிறந்த அந்த பவுல் பாவிகள் பிரதான பாவின்றான். அப்படித்தான் கொலகார பவுலா இருந்தவன் இயேசு ஞானசானு தாமதி கிறிஸ்து மேசான் பிரசங்கம் பண்றான். இனி நானே இல்லை கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறான்னு சொல்லி குறிந்திரு தேச கலாதிரு உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். இனி நானே இல்லைப்பா இயேசுதான் அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான். அந்த இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவிகளும் பிரதான பாவியாக செய்ட்டு போல உலகத்துக்கே ஒளி பூமிக்கு உப்பாயிட்டான். புதிய ஏற்பாட்டு பவுல். அப்போ சேஷர்கள் அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். இல்லைன்னா பாவ கடன் சாப கடன் மரண கடன் ஏதோ ஒரு கடன் மூலமாக உலகம் ஃபுல்லாக போய்க்குது. உனக்கே தெரியாது. நீ ஆதாமின் மகன் நன்மை தீமறியத்தக்க நீ புஷாக உன் நிமித்து பூமியை சபிக்கப்படும் சொன்னாரா இல்லையா? நீ ஆதாமியா வாழ்வழியா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தனால
உன் மூலமா உலகம் அத்தனை கோடி ஜனங்க பாவம் பண்ண போதுங்க. நீ கிறிஸ்துக்குள் பிறந்துட்டான். அந்த கிறிஸ்துவ தேவன் தர உங்களுக்கு உணர்வுபூர்வமாக உலகத்தில் சகல ஜனங்கள் ஆசுவது. நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் வாங்குவதில்லை. நீயோ உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆள்வாய். உன்னையோ அவர்கள் ஆள்வதில்லை. உன்னையோன்னா கிறிஸ்துவுக்கு உன்னை பிசாசு ஆள முடியாது. நீ தான் பிசாசு தோத்துவேன். பாவன்ட்டு மனத்தை நீ தேவி நீ தூக்கித்தல் கொடுப்ப பிசாசுக்கு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக பிசாசு ஜீவரத்தம் தேவன் தனக்குள்ள பிசாசுகிரி அழிப்பாய். பிசாசு ஒன்னும் ஆளாது. கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீ ஆதாமுக்குள்ள இருந்தா பிசாசு ஆகணும். நன்மார்க்கு துன்மார்க்கத்துல இருந்தா ஜீவ விச்சத்துக்கு நீ தேவன் தனக்கு ஆதாம் உணர்வுவா கொடுக்கும்போது பிசாசு ஒன்னும் ஆள முடியாது. நீ தான் பாவத்தை மனத்தா பாதாத்தை ஆளுவாய். அதுக்கு இயேசு சுஜம் பரலோகிற வாய்நாள்லாம் உங்களுக்கு 24/7 வாரத்தே நாள் வருஷத்துக்கு உங்களுக்கு வருஷம் 365 நாள் கொடுக்கணும். அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிலம் வாசி நிலைத்தவன் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவலட்ச ஜீவ கிட்னி இயேசு மத்திய மாற்றம் எங்கும் சுற்றி இருக்கிறார். எங்க போனால் கூட்டுக்கண்ணு செவிட்டுக்காது ஆதாங்குல வியாதி குஷ்ரோகம் கிட்னி ஃபெயிலியர் சரீரம் ஆத்மா எல்லாம் ஒரே சாபத்தில் பாவத்தில் மறந்துக்கிறாங்க. ஏசு ஓடி ஓடி திருடவும் கொள்ள வாய்க்கு நானோவிகளுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு பசுத்தாய் இருக்கிற இனி நன்மை தேவை இனி கிறிஸ்துக்குள்ளேரு நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்பாய் இருப்பாய். இயேசு ஜீவன் பரிபூர் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு குடும்பத்துக்கு படம் முழு வாய்நெல்லாம் மத்தியசமா செலுத்திட்டேரு. உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முடியறதோடு முழு அன்பு என்ன அன்பு அகாபி அன்பு உன்னிடத்தில் அன்பு பிறந்தது என்ன அன்பு அகாபி ஜீவ இயேசு ஜீவனை குத்துதான் அன்பு கொண்டார். அந்த ஜீவனில் தேவ நீ தூத இயேசு சாமனை ஜோயே லைஃபுக்குள்ளவா. ஆனால் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் போங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். கடைசி நாள் ஏப்ரல் போங்க என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ் சர்ச் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா ஏராளம் 100க்கு 100 ஜீவம் மாறும். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். அப்போ இந்த வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் புதிய கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு. எல்லா வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்துக்குள் வருது. அந்த இயேசு ஜீவ சொல்ற இயேசு பரலோகத்தை தேவன் ஆதம் முழுவதுக்கு கொடுத்ததுனால இந்த வாக்கு தத்துவம் கிறிஸ்து இயேசு மூலமா நிறைவேறுது. கிறிஸ்து இயேசு மூலமா நிறைவேறினா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் முழுவதுக்கு போகும்போது நீ சகல காட்டில் ஆசீர்வாதமா இருப்பாய். கிறிஸ்துவ விட்டுட்டினாக்கா பிசாசின் வாக்கு தத்துவங்களா ஆதாமுக்குள் ஆமென்று ஆதாம் சிந்த ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மறந்துருப்பேன். பிசாசு சாப பாவம் வாக்கு தத்துவ தேவன் தன் உலகத்துக்கு சபிக்கப்பட்டே இருப்பாய். படிப்பு பணம் வசதி இல்லைங்க. அம்மா வயிற்றுல ஆதாம் வழியா பிறந்தா பாவத்தின் சம்பளம் மறந்தே பிசாசின் வாக்கு தத்துவங்களா ஆதாமுக்குள் ஆமென் தேவனுடைய வாக்கு கிறிஸ்துக்குள் ஆமென் அந்த கிறிஸ்துவ தேவன் தன உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அண்டர்லைன் த வேர்ட். அநேக ஜாதிகளுக்கு எதை கடன் கொடுக்குற நீங்க? ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்க. எங்க ஏதேன் தோட்டத்தில் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவாயினேன்னு சொல்லுது. அதை போய் தேவன் தான் உன்னது பூமி சபிக்கு முள்ளும் குறுக்கு தான் படைப்பிக்கும். பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு படைத்தா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான் பெற்று பாவத்தின் சம்பளம் மறந்து தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேன் வந்தா அதை போய் தேவன் தன் உலக கொடுத்தா உன் நிமித்த பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் பார்த்து அப்படிதான் சொன்னாரு. ஆபிரகாமே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் நிமித்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த பைதட்டோட ஆண்டவராக இயேசு அடையாளப்படுத்து உலகத்தின் பாசு தேவாட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் உள்ள ஒரு பலிபீடத்தில் ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். ஆபிரகாம் சகல காத்துராசம் அவன் நிமித்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமா புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது. அவனுக்கு இயேசு சிலுவை குறித்து வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுறான். இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிறந்த பவுல் சொல்றாரு. கிறிஸ்து ஜீவன் சொல்றாரு. அப்போ கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுங்க. இடைவிடாம கொடுங்க. எக்கால் கொடுங்க. நன்மை தீமையை கொடுத்தீங்க. உன் நிமித்தம் நீயும் சபிக்கப்பட்டு குடும்பம் முழு உலகம் சபிக்கப்பட்டோம். கிறிஸ்துவ உனக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தா உனக்கு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த இயேசு ரத்தத்துக்கு விலையை வானத்தோடு சகல அதிகாரமே அது கிறிஸ்துக்குள்ள. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளமான பாதாள ராஜ்யமே இருக்குது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது.
அப்போ இன்னொரு வசனம் எசேக்கியேல் 38:23 இங்கே ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க. 38:23 இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தை விளங்க பண்ணி. எங்க கொல்கத்தா மலையில வெளியரங்கமா இயேசு அநேக ஜாதிகளுக்கும், அநேக தேசங்களுக்கு முன்பாக கொல்கத்தா மலையில என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தை விளங்க பண்ணி, அவருடைய மகத்துவம் பாவிகளை நேசிப்பது, பாவிக்காக ஜீவரத்தை விளங்க பண்றாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு காட் பேட் பாட்டில் பாவம்ட்டு வந்து விளங்க பண்ணி இவ்விதமாய் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமாம், பிசாசு எப்படி விளங்க பண்ணான்? அவனுடைய மகத்துவம், அவனுடைய அசுத்தத்தை, நன்மை தீமறியத்தக்க கனியை பிச்சுக்க வச்சு அவன் காரியத்தை விளங்க பண்ணிட்டான். அதை பிச்சுக்கிட்டு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நோவா காலத்து உலகமே அழிஞ்சு போச்சு. சோதோம் குமார பட்டணமே நோவா காலத்துல தான் அப்படியே மனுஷகுமார் காலத்து நடக்குதான். சுயநீதி, அநீதி, உலகம் உள்ள சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி, நாட்டு நடப்பெல்லாம் பாருங்க. எங்க கொலைகளை விபச்சாரம், வேஷனம், சுயநீதி, அநீதி, பாவ பிசாசுங்க காரியமா இருக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து சபிக்கப்பட்ட உலகமாக இருக்குது. அப்போ இயேசு ஜீவன் பரிவுரை, இயேசு ரத்தம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், அவருடைய மகத்துவம், அவருடைய பரிசுத்தம், இயேசுக்கு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு தத்துவம், தேவி நீதிட்டு உயிர்த்ததில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு விளங்க பண்ணி இவ்விதமாய் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அதனால் அன்பானுங்களே, கிறிஸ்துக்குள் வாங்க. ரோமர் 4:17 ஏதோ ஒன்று விளங்க பண்ணணும். பாவத்தையும் மரணத்தையும் விளங்க பண்ணாத. பாவத்துக்கு பிறகு தேவன் மரணத்துக்கு உயிர் இடையில வாக்குத்த மகிமை காணத்தோ சகலமுது இயேசு ஜீவ உலகத்துல அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து விளங்க பண்ணு. ஆமா, அநேக ஜாதிகளுக்கு விளங்க பண்ணு. இல்லைன்னா அநேக ஜாதிகளுக்கு உன் அறியாம உன் மனைவி, உன் பிள்ளைங்க, சொந்த பந்த ஏரியாவுக்கு எல்லா ஆதாமும் காரியத்தை விளங்க பண்ணி குடும்பத்துக்கு பட்டுறதுக்கு சாபம், எல்லாத்துக்கும் உலகத்தின் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ரோமர் 4:17 பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்ற எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவு இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாருங்க. ஆதாம் தகப்பனாருங்க. கிறிஸ்துக்குள் தேவனுடைய தகப்பன் கிறிஸ்துக்குள் இருந்தா நீங்க தேவனுடைய ஹாபிக்குரிய தகப்பன்மார்கள். கிறிஸ்துவ உலகம் உள்ளா கொடுக்கணும். வேண்டான்ட்டீங்கன்னாக்கா மாம்ச தகப்பன் ஆதாம் ஜென்ம பாவத்தை மாதிரி சுயநீதி அணிந்து உலகம் உள்ளா கடன் கொடுத்து கடங்காரனாவே பாவ கடன், சாப கடன், மரண கடன் கொடுத்தா பாதாள ராஜா. கிறிஸ்து ஜீவரத்த கடன் தான் பரலோக ராஜா. ஆசீர்வாத கடை, ஐஸ்வர்ய கடை, சமாதான சந்து, பரலோக கடை. இயேசு ஜீவன் பெற லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்க 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 அசுத்தாயெல்லாம் அவனோட பசுத்தாய் வேற. நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. அல்லேலூயா. ஆனால் ஆதாமே சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எந்த தகப்பனா இருக்க போறீங்க? ஆதாமுக்குள் பிறந்த மாம்சிக பிறகு முதல் ஃபர்ஸ்ட் ஆதாமுக்குள் இருக்கிறவங்களா, கடைசி ஆதாமுக்குள் இருக்கிற கடைசி ஆதாம் இயேசு. பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை தேவனுங்க தனக்கு முழு உலகத்து கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்தும் கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க, வாழ்நாளெல்லாம் கொடுங்க. முழு உலகத்துக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போங்க. எந்த ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுத்துட்டு இருப்பான். இயேசு நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சரி ஜீவரத தேவன் தனக்கு
விசுவாசின் பலனாக விடுதலையாக்கி இனி பாவத்தை நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்று வார்த்தை நேர்ந்து மிகுந்த கனின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஜெபம் 38 வருஷம் வியாதேச திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாது பெரும்பாடு சரி திருவான வியாதேச மத்திய மாறலும் எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தான். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்துட்டான். அதை தேவனுக்கும் உலகத்துக்கு கொடுத்து பிசாசு ராஜ்யத்திலே இருக்கிறான். அப்போ அவனை கிறிஸ்துக்குள் கூட தன் ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுக்கிறாரு. அந்த ஜீவன தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இனி பாவம் செய்யாதே கிறிஸ்து செடி நீ கொடி நிலைத்ததா மிகுந்த கனி கொடுக்கலாம். வாழ்நாள் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அவர்களும் உன்னை ஆளுவது நீ ஆளுவாயின்னு சொல்லப்படுது. விசுவாச ராஜ்யத்தை நீ ஆளுவா. கடைசியாக ஒரு வசனம் 1 யோவான்ல பாருங்க. 1 யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய யாரு இயேசு தம்முடைய ஜீவனை அந்த ஜீவனை கொடுத்த அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். யார் யார் சகோதரர்? ஆதாமுக்குள் நம்ம ஆதி தகப்பம் ஆதாம் ஏவாள், முழு உலகத்துக்கு ஆதி தகப்பம் ஆதாம் ஏவாளுக்கு எல்லாருமே சகோதர சகோதரி தான். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். இந்த சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்கிற கடனாளியா பாவத்தை மரணத்தை கொடுக்குற நன்மை தீமகனை கொடுக்கிற கடனாளியா மாறிடுவேன். அது உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கும். அது ஆதாம் ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டு உலகத்துக்கு பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்து சபிக்கப்பட்ட பூமி ஆகிட்டாங்க. இப்போ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய அன்பினால் மீட்கப்பட்ட நாம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளி. இயேசு ஜீவன் பரிபூஜை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். அதை கொடுத்தாதான் வாழ்வு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இல்லைன்னாக்கா நியூட்ரலாக இருக்கிறது கிடையாது. யாரும் நியூட்ரலாக இருக்கு. ஒன்று ஆதாமுக்குள்ள இருக்கணும், இல்லை கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க ராஜ்யம், இல்லை ஜீவ வச்சு ஒன்று தேவடைய ராஜ்யம், இல்லை பாதாளம். அது ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்த அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்து கூட சோர்ந்து வாங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். அவர்களும் உன்னை ஆளுவதில்லை. இங்கிலீஷில் வாசித்து முடிச்சிடுவோம். அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கு தத்துவம் உபாகமும் 15:6 நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எதை கொடுக்குற கடன்? குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு. கிறிஸ்துவை கொடுக்குறாயா? பாவத்தையும் மனத்துக்கு குத்துங்கிறியா? உனக்கே கொடுப்பேன். நியூட்ரலாக இருக்குது யார்? பாவத்தின் சவல், சுயநீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, அதான் நன்மார்க்கம், துன்மார்க்கம், எல்லா கேடுகட்ட காரியங்கள் அதை உனக்கும் கொடுப்பேன். குடும்பம் முழு உலகத்துக்கு கொடுத்து விசுவாசி ராஜ்யத்துக்கான கடன் பண்ணார். டியூட்ரானமி 15th chapter 6 words. For the Lord your God will bless you just as he promised you were. You shall lend to many nations. Many nations was அநேக ஜாதிகளுக்கு many nations. But you shall not borrow. You shall reign over many nations, but they shall not reign over you. Hallelujah. ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே, ஆதாமுக்குள் பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி அந்த கிறிஸ்து சரித்து ரத்தத்து வானத்தோடு சகல அதை பரலோக ராஜ்யமே அவரே வடியும் சத்தியகுணமா இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராக குமாரன ஜீவனு ஆவிய அந்த ஜீவ உலகத்தையே கொடுத்தார் சிலுவையில. என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை, என்னுடைய மரணத்தை ஏற்றுட்டு எனக்கு ஒரு மாடல் காட்டுறார். நீ ஆதாமுக்குள் பாவத்தை சம்பள மரணத்துல சிலுவையில் இருக்கிற அவர் உன்னுடைய பாவத்தை மரணத்தை ஏற்று எதை கொடுத்தாரு? பிதாவின் ஜீவ வார்த்தை, ஜீவரத்தம். பிதாவின் மணிகையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை கொடுத்தார். முழு உலகத்தை கொடுத்தார். 3 பாவத்தை மனது பிஷா இந்த உலகத்தையே கொள்ளை கொண்டார். பரலோகத்துக்கு போயிச்சதா? இதுதான் மாடல். அதனால அன்பாவில் நான் கொடுக்க மாட்டேன் கெடுக்க மாட்டேன்னாக்கா ஆதாம் காரியத்தை தான் கொடுக்குவீங்க. ஆமா, வாய்ந்தே தேர்ந்தமா கொடுத்தே தேர்ந்தமா கடன். என்னது? ஆதாமுக்குள் பிறந்த சந்தித்தே தேவன் கூட பேட தொலையும்.
நான் ஆதாம்குள்ளே வாங்கி தரேங்க. நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்கனாவே தர்றேன். எங்க தலைமுறையெல்லாம் அப்படி இருந்தாங்கன்னா ஆதாமின் சிந்தை மரண பாதால் ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்து அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து பாவுண்டு மனதிலே நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஜெபம் உங்கள் பிள்ளைகள்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு உலகத்துக்குள் வாழ்நாளெல்லாம் பிசாசு திடீர்னு கொண்டு நினைச்சுங்கிறான். அவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு பிள்ளை பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, கணவன் பேர் சொல்லி, சொந்த பந்த ஏரியாவுக்கு சபைகளுக்கு விசுவாசிங்க. எங்கே போனாலும் ஆதாமுக்குள் பிறந்து பாவத்தை மனு முழு உழுத்து கொடுக்குறாங்களா தான் இருப்பாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உழுத்து கொடுத்தாங்கன்னா சகல கிறிஸ்துவ கொடுக்குறாங்க. சகல காத்துல ஆசுவாதியம். பிசாசு ராஜ்யத்துக்கு முட்டுப்புள்ளி வைக்கிறாங்க. பிசாசுகளை துரத்துறாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உழுது அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவதூர்களாக பணிவிடை செய்வாங்க. கிறிஸ்துவ விட்டுட்டாக்கா பாவத்தை மனத்தை கொடுத்து பிசாசு ராஜ்யம் சுய நீதி அநீதி. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு முற்று தேவி நீதி உயிர் தெரிந்து கொண்ட இயேசு சாமண்ட வாக்கு தத்தம் நீ அநேக கடன் கொடுப்பாய். இந்த வாக்கு தத்தம் அப்பதான் நிறைவேறும். உபாகமம் 15:6 ஆசீர்வதித்தாரு. சகல அதிகம் ஆசீர்வதிப்பினால் அநேக ஜாதிகளுக்கு தெரியாமலே அது முள்ளும் குறுக்கிலே போய் முடிச்சிடும். அப்போ நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்ப என்ன பண்ணனா ஒவ்வொரு மனுஷன் இயேசு கோடா தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா அவனுக்குள்ள பிசாசு ஒன்னும் ஆளாது. உனக்குள்ள கிறிஸ்துவ எல்லா பிசாசுகளை துரத்தி உலகத்துக்குள்ள பூமிக்கு பாய். ஜெபம் பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற. எங்க அம்மா வயிற்றுல ஆதாமுக்குள்ள பிறந்த நான் எந்த பாவம் இல்லைங்க, எந்த பீடி பிடிக்க பொடி போல நீ எதுவுமே பண்ண வேணாப்பா. அம்மா வயிற்றுல பிறந்தியா ஆதாம் ஏவல் தேவடைய வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க கனியில் தான் பிறக்கிறேன். அது ஒன்று போது பிசாசு பாவத்தையும் மறைந்து உன் குடும்பத்துக்கு படம் முழு உலகத்துக்கு சபிக்கப்பட்டிருப்பாய். முள்ளும் குறுக்கும் கிறிஸ்துக்குள் மறுபடி வருது. அப்படியே தேவி நீதி சம்பளம் ஜீவ உலகம் ஜீவ இயேசு பரலோ வாழ்ந்த சகல அதிகாரமே இருக்குது. அதை பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீயோ அநேக ஜாதி கிறிஸ்துவை கொடுப்பாய். தேவி நீதி சம்பளத்தை பரலோகத்தை கொடுப்பாய். நீ உலகத்துக்கு ஆசு பூமிக்கு ஆசுவாதமாக இருப்பாய். நீயோ கடன் வாங்குது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அவர்கள் உன்னை ஆளுவது, நீயோ அவர்களை ஆளுவாயின்னு சொல்லப்படுது. பசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொன்றையும் நீ ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. எங்கள் சபை குளோபல் சர்ச்சு உலகளாவிய திருச்சபை. எங்கள் சபை குளோபல் சர்ச்சு உலகளாவிய திருச்சபை. ஆமாம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா முழு உலக இயேசு ஜீவன் பரிவிஜயம் கொடுக்குறேங்க தாவே. தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில்லை. பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு 816 கோடிக்கு மக்கள் தொகை இருக்காங்க. இந்திய தேசம் 140 கோடி ஜனங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்க. முழு உலகத்தில் ஆதாம் வந்து 2வது தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில்லை. வாழ்நாள்லாம் கொடுக்க இடைவங்க அவன் விளக்கத்துக்காக கொடுக்க அசுத்தாயத்தை பசுத்தாய தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய பாவத்தின் சம்பளம் மறந்துவிட தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்த பரலோகராஜா 2வது முழு உலகத்தை ஆயுதப்படுத்த ஆடு இந்த செய்தி கேட்குற ஒரு ஒப்பு கொடுக்குறேங்க தாய். எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தையும் மனம் முழு உலகத்தை கத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரே சாபங்கள் பாவம் மறந்து பாதாளமாகுது. எல்லாருக்கும் இயேசு சிஜுவன் பரிந்துரை தேவன் தனக்கு ஆதாம் கோடா கூட கட்ட வைக்கிறாங்க. இடவே காலத்தில் அசுத்தாயத்து பசுத்தாய தேவதூரம் முழு உலகத்தை அலையிலே பூமிங்க கட்ட வைக்கிறதா. எல்லா தேசங்கள், எல்லா கவட்டம், எல்லா கிராமங்களுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும், எல்லா அரசியல் தலைவர் கிராமங்களுக்கும் கலகம் இல்லாமல் அமில ஜெயம் பண்ணி ராஜாக்களும் அதிகாரியாக அப்படியே ஜெபம் பண்ண எல்லாம் நான் விண்ணப்பம் பண்ணும்படிக்கு இயேசு சிஜுவன் பரிவிஜயம் கொடுத்து விண்ணப்பம் பண்ணுறாங்க தாவே. சோத்திரம் எல்லா ஜனங்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்க வேண்டும் சொல்லப்படுகிறார் பவுல் தீமோத்தேயுவில். கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். சோத்திரங்க தாவே, இயேசு பரிசு கொடுக்குறங்க தாவே. இடைவிடாமல் கொடுங்க, எக்கால் கொண்டு சோர்ந்து போக கொடுங்க. ஏசு எங்கு சுற்றி தந்தா விசுவாசின் பல்லமையில் அகப்பட்டு யாரும் வெளியில் இருக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுங்க. ஜீவ தேவன் தர கொடுத்து அசுத்தாயிருக்கு பசுத்தாயிருக்கு தேவதர் பணிவிடை செய்தது போல இயேசு பரிசு முழு கொடுத்து எல்லா ஜாதிகளுக்கும், தேசங்களுக்கு, கிராமங்களுக்கும், பட்டணம் தேசங்களுக்கும்
முழு உலகத்து இயேசு ஜீவன் பரிஜீவன் கொடுக்குறங்க தாவே. சகல ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்ய சமாதானம் சேர்ந்து பரலோக ராஜ்யம் பூமி எங்கும் உண்டாகிடுங்க தாவே. பெரிய ஏய்ப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறங்க தாவே. சோத்திரங்க தாவே. உண்மை துதிக்கிறங்க தாவே. இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் உண்டாகிடுங்க தாவே. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன வெளியில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். விண்ணப்பம் ஜபம் தோத்திரம் எல்லாம் கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா விண்ணப்பம் ஜபம் தோத்திரம் எல்லாம் கொடுக்கும்போது நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன வெளியில் எல்லா மனுஷருக்காகவும் ஆதவங்கள் முழு உலக சகல தேசத்து எல்லா மக்களுக்காக விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் துதி தோத்திரத்தை பண்ணணும். தேவினி தூய்த்தேலும் கொடுக்கணும். அதான் பண்ணுறது. இல்லை நன்மை தீமை பண்ணிகிட்டு இருப்போம். பண்ணி பிசாசு ராஜ்யமாகுது. ஆண்டவரே சோத்திரம். இயேசு கிறிஸ்து பரிஜீவனை கோடாக்கூடிய தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கூட இடைவிட எக்கால் கொடுக்கத்தா. இயேசு பிசாசின் பல்லமையில் ஆகப்படி யாவர் வெளியில் ஆகப்படி தன் ஜீவனத்தை கொடுத்து விண்ணப்பங்களை ஜபங்கள் தோத்திரம் பண்ணி கொடு பிசாசில் துரத்தி கொண்டு இருந்தாருங்க தாய். இந்த செய்தி கேட்குற ஒரு ஒப்பு கொடுக்குறங்க தாய். ஆண்டவரே ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து அடுத்து இலவச கிறிஸ்துவை மீட்டு கொண்டு நீதி அந்த கிறிஸ்துவ கொண்டு வருங்க தாய். ஜீவசர ஜீவரசம் ஜீவாற்று ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசர ஜீவரசம் இயேசு கிறிஸ்துவாமன்றது தேவ நீதி வீட்டில் போடாக்கூடிய பிதா ஆதாம் வாய்நாள்லாம் கொடுக்க இடைவெளி ஏக்காலம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அசுத்த துரத்துக்கிறதான். அநேக ஜாதி கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகள் உன்னை ஆளுவதில்லை சொல்ற வேதவசம் இந்த வாக்குத்தத்தின் மூலம் ஒவ்வொருக்கும் நிறைவேறட்டுக்க தாவே. அப்படியே சேர்க்காய் நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபையிலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் FGCI வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் துளசிராமன் தாமஸும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் லேபிள் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதே செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வு. இந்த வாக்குத்தத்தம் உன்னை உன் தேவநாயகத்தை உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயும் கடன் வாங்குவதில்லை. இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறட்டும். கிறிஸ்துவை கொடுங்க. அவர் சரீரத்துக்கு ரத்தத்துக்கு விலையே வானத்தோடு பரலோகமே இருக்குது. ஆதாமுக்குள்ள எல்லா கேடுகட்ட காரியங்களும் பாவத்தின் சம்பளம் மாறணும். ஸ்ரீநீதி அநீதி நன்மை தீமை அறியத்தங்க அதை போய் தேவன் தனக்கு உலக கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகி உன்னிமித்து பூமி செவிட்டு உள்ளும் கொடுக்க முடியுது. நித்தி பாதாள ராஜ்யமாக போகணும். பரலோக ராஜ்யம் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தல் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. ஏக்காலம் ஒரு சோது போகாமல் கொடுங்க. கர்த்தர் உன்னை கொண்டு தேசத்தில் குடும்பத்தில் படல மாபெரிய நிச்சயம் கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர். இன்னும் ஏராளமான செய்திகள் 100க்கு 100 ஜீவமாகும். உலகத்தில் எங்குமே கேட்க விலையேற்பட்ட சத்தியங்கள். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டுங்க. தினந்தோறும் விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்தி கொடுத்துருக்குறேன். கேளுங்க. கேட்க உங்கள் ஆத்மா உற்சாகம் கொள்ளும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான். என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி ஆகஸ்ட் 1, 2026 அன்று வாக்குத்தத்த செய்தியாக கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.